இந்தி கட்டாயம் என்ற உத்தரவை மராட்டிய அரசு தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசின் மொழிகள் ஆலோசனை குழுவினர் முதல்வரிடம் கேட்டுக்கொண்டதை அடுத்து முடிவை நிறுத்தி வைப்பதாக மராட்டிய அரசு தெரிவித்துள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயம் என்ற உத்தரவை மராட்டிய அரசு தற்போது நிறுத்தி வைத்துள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழியாக இந்தி கற்பிக்கப்படும் என்று ஏற்கனவே அம்மாநில அரசு தெரிவித்திருந்த நிலையில் அந்த உத்தரவு தற்போது நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடும் எதிர்ப்பை அடுத்து மராத்தி கட்டாயம் இந்தியை தற்போது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தற்போது இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியை கட்டாயமாக்கியதற்கு எதிர்ப்பு வலுத்த நிலையில் உத்தரவை நிறுத்தி வைத்தார் மராட்டிய முதல்வர் பட்னவிஸ். மராட்டியத்தில் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்பை அடுத்து பணிந்தது மராட்டிய அரசு. கடும் எதிர்ப்பை அடுத்து தற்போது மராட்டிய அரசு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயம் என்ற நிலையில் தற்போது பின்வாங்கியிருக்கிறது. மராட்டியத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயம் என்ற உத்தரவை தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாக மராட்டிய அரசு தெரிவித்துள்ளது. 3வது மொழியாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையில் இந்தி கட்டாயமாக்கப்படும் என்று ஏற்கனவே அம்மாநில அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடும் எதிர்ப்பை அடுத்து அந்த உத்தரவை நிறுத்தி வைப்பதாக மராட்டிய அரசு தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியை கட்டாயமாக்கியதற்கு எதிர்ப்பு வலுத்த நிலையில் உத்தரவை நிறுத்தி வைத்திருக்கிறார் மராட்டிய முதல்வர் பட்னவிஸ். மராட்டியத்தில் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்பை அடுத்து மராட்டிய அரசு தற்போது பணிந்திருக்கிறது. அரசின் மொழிகள் ஆலோசனை குழுவினர் முதல்வரிடம் கேட்டுக்கொண்டதை அடுத்து இந்த உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பிரபு நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், கஜேந்திர பாபு நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஏற்கனவே மராட்டிய அரசு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயமாக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. கடும் எதிர்ப்பை அடுத்து தற்போது பின்வாங்கி இருக்கிறது. உங்களுடைய கருத்து? அரசு மாணவர் நலன் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, அந்த மாநிலத்தினுடைய மொழி பேசக்கூடிய மக்களுடைய பண்பாட்டு கூறுகளை கருத்தில் எடுத்து ஒரு மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும் என்பதனாலதான் கல்வி மாநில பட்டியல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை எழுவதும் ஏற்கனவே கல்வி மாநில பட்டியல்ல இருந்ததற்கும் அடிப்படை காரணம். ஒரு மாநில அரசால் மாநில மக்களுடைய உணர்வுகளை, தேவைகளை புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் அடிப்படை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக தலைமையில் ஒரு ஆட்சி இருக்கிறது. அந்த பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி மகாராஷ்டிர மக்களுடைய நலன் சார்ந்து முடிவெடுக்காமல் மராத்தி மொழி பேசுற மக்களுடைய அந்த பண்பாடு, மொழி காப்பு என்கின்ற அடிப்படையில முடிவெடுக்காமல் தேசிய கல்விக் கொள்கை 2020 3 மொழி என்று சொல்லிவிட்டார்கள். எனவே தேசிய கல்விக் கொள்கையை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்கின்ற வகையில அவங்க 3 மொழியை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னதுனால தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய மத்திய பிரதேசல தொடங்கி பீகார் வரைக்கும், உத்தரப்பிரதேசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பேசின மொழிகள் அனைத்தையுமே இந்தி விழுங்கி விட்டது. இப்ப யாரையுமே அவாதி மொழி பேசுறவங்க, கோண்டு மொழி பேசுறவங்க, போஜ்புரி மைத்திலி மொழி பேசுறவங்கன்னு சொல்றது இல்ல. இவங்க அத்தனை பேரையும் பார்த்து இந்தி மொழி பேசுறவங்கன்னு சொல்றாங்க. இப்ப நாளைக்கு மகாராஷ்டிராவுக்கு அதே நிலைமை ஏற்பட்டுடும். இனிமேல நம்மள யாரும் மராத்தின்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் இந்தி மொழி பேசுறவங்க தான் சொல்லுவாங்க. இவை மராத்தி இலக்கியம், மராத்தி சினிமா, மராத்தியினுடைய பாரம்பரியமான அந்த மொழி சம்பந்தமான இத்தனை காலமாக அவங்க போற்றி பாதுகாத்து வந்திருப்பது அனைத்தையுமே இந்தி விழுங்கிவிடும் என்ற அச்சம் மராத்தி மக்களிடம் ஏற்பட்டிருக்கு. எனவே அவர்கள் இத்தனை காலங்கள், மகாராஷ்டிரா தானே உங்களுக்கு பிசினஸ் கேபிட்டல்னு சொல்றோம், பாம்பேவை என்ன சொல்றோம், இந்தியாவுடைய வணிக தலைநகரம்னு சொல்றோம்ல, அந்த அளவுக்கு மராத்தி மொழி மூலமாகத்தானே நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். இப்ப எங்க மேல ஏன் இந்தியை நீங்க திணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க? தேவைப்படுறவங்க ஹிந்தி பேசிக்கிறாங்க, தேவைப்படுறவங்க ஹிந்தி படிச்சுக்கிறாங்க என்ற சரியான ஒரு நியாயமான இருமொழி கொள்கையை மராத்தி மாநிலமும் எடுத்திருக்கிறது. அந்த மக்கள் அந்த அரசை எடுக்க வைத்திருப்பது என்பது நிச்சயமாக இந்திய மொழிகள் காப்பதற்கு உதவும். சார், அப்படியானால் இந்தி கட்டாயம் என்று கடந்த வாரம் பட்னாவிஸ் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது பின்வாங்கியிருக்கிறார். இந்தி கட்டாயமாக்கப்பட்டால் பல பிரச்சனைகள் வரும்,
மாநில மொழி என்பது பின்வாங்கப்படும் என்பது அந்த அரசு உணர்ந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிர்பந்தத்தின் காரணமாக அரசு உணர்ந்திருந்தால் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காது. அரசு உணர்வதே கிடையாது, வேற வழியே இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு கட்டத்திற்கு மேல நீங்க திணிக்க முடியாது. இப்ப வேற எப்படி திணிக்கலாம் தான் அந்த அரசு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் கோருவதை நாங்கள் செய்ய மாட்டோம், மக்கள் விரும்புவதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு திரு அமித்ஷா அவர்கள் குட் கவர்னன்ஸ் டேலயே பேசுறாரு. மக்களுக்கு எது நல்லது நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்றாரு. இதுதான் அண்ணல் அம்பேத்கர் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. ஆஃப் த பீப்புள் பை த மக்களால் மக்களின் மக்களுக்கான ஆட்சி என்று ஜனநாயகத்தை மாற்றிவிட்டு மக்களுக்காக நல்லது செய்வதுதான் ஜனநாயகம் என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள். இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து 1949 அவர் எச்சரிக்கை விட்டிருக்காரு. அதுதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. எனவே பாஜக உடனே பின்வாங்கிடும், உடனே அது கைவிட்டுடும், அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் மக்களுக்கு எதை செய்யணும் அவங்கதான் தீர்மானிப்பாங்களாம். மக்கள் கேட்கறத அவங்க செய்ய மாட்டாங்களாம். இது அவங்களுடைய கொள்கையாகவே வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த பாஜக தலைமையில் இருக்கிற மகாராஷ்டிரா அரசு திரும்பிவிடும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மராத்தி மக்கள் வீறு கொண்டு எழுந்து தங்களுடைய மொழியை காப்பதற்கான போராட்டத்தை நடத்துவாங்க. மொழியை அவர்கள் காப்பார்கள். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.